மகாபெரிவாச்சரணம். இன்று அட்சய திருதியை. அட்சய திருதியை அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு தங்கம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த சாஸ்திரமும் தங்கம் வெள்ளி வாங்க சொல்லவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வேதங்கள் மூலமாக அந்த பகவான் நமக்கு சொன்ன விஷயங்கள். எப்பொழுதாவது அவர் இந்த உலக விஷயங்களில் ஆசை வைக்க சொல்லியிருப்பாருன்னு ஒரு தடவை நம்ம யோசிச்சோம்னா தெரியும். ஏன் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, தானங்கள் தர்மங்கள் இதை தான் செய்யணும். அதற்குத்தான் இல்லறம் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான தர்மங்கள் செய்து அறவழியில் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஒரு சில நாட்களில் செய்யும் பொழுது அதனுடைய புண்ணிய பலன் எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ சொல்லவே முடியாதுங்க. இந்த வளர்வதற்கு எப்படி சொல்லுவோம்னா, அட்சயம் போல வளர்வது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அட்சய பாத்திரம் மணிமேகலை வைத்திருந்தால் திரௌபதி கையில் கூட கிருஷ்ணன் கொடுத்துருப்பார் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த அட்சயம் அப்படிங்கிறது வளரக்கூடியது. இந்த திருதியை அன்று நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே எவ்வளவு வளரணுமோ அவ்வளவு வளருமாங்க. அதுக்குத்தான் தானமும் தர்மமும் செய்கிறது அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான தர்மம் பண்றவங்களோட ஜாதகத்தில் எல்லா கட்டங்களும் சுபகிரகத்தினுடைய பலன்கள் அட்சய திருதியாக வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க அதனோட உண்மையான விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், ஆனா எதுவும் பிரதிபலன் எதிர்பாராமல் இப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு தானம் செய்தால் கூட இந்த தானம் செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்படி என்று செய்யவே கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவு கொடுங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்களை கொடுக்கலாம், எழுதுகோலை கொடுக்கலாம். இப்படி நம்மளுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல். இதுதாங்க நமக்கு தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது தெரியாம இப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது யோசிச்சா கொஞ்சம் தலை சுத்தத்தாங்க செய்து. எங்க இருந்து நாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோங்க. ரொம்ப தூரத்துல போய் நிக்கிறோம். இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் தர்மங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அந்த விஷயங்களையே நம்ம விட்டுட்டோம். அதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு எது தோதா இருக்கோ, நமக்கு எதுன்னு சரின்னு படுதோ அந்த விஷயங்களை பின்பற்றி அதற்கென்று ஒரு விளக்கங்களையும் கொடுத்து, இன்று இதை செய்தால் நல்லது, இந்த பூஜைகள் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளுமே அட்சய திருதியாங்க. யாருக்கு? எப்பவுமே நல்லவங்க பண்றவங்களுக்கு, நல்லது பண்றவங்களுக்கு. ஆக தினமும் நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டிருந்தால் எப்பொழுதுமே நம்முடைய நாள் அட்சய திருதியாகத்தான் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்ப சரி அன்னைக்கு அப்படின்னு பார்த்து இந்த அட்சய திருதியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அட்சய திருதியை அன்னைக்கு முதல்ல நமக்காக எந்த ஒரு பொருளையும் செலவு பண்ணக்கூடாதுங்க. அடுத்தவர்களுக்காக செலவு செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது போன்ற புண்ணிய நாட்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இனிமேலாவது வருகின்ற நாட்களிலாவது இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் வாழ்ந்து காட்டுவோம். மகாபெரிவாச்சரணம்.